ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ எதுக்காகன்னா, ஸ்பெஷலாக 5th மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சியில் சிஸ்டர் இன்லா வந்து அவங்களுக்கு 5 விதமான ஃபுட்டு வந்து சமையல் பண்ணி கொடுப்பாங்க. இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகல, என்னோடய சிஸ்டர் வந்து ஃபுட்டெல்லாம் என்னோடய ஒய்ஃபுக்காண்டி மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு அது என்ன விதமான ஃபுட்டுலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, அது எப்படி அவங்க வந்து பரிமாற போகிறாங்க, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ வந்து கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஸோ நான் போடுறது ஒரு வேளை முதல் வீடியோவாக கூட இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட கதாநாயகிகளை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிட்டுருக்குது. ஹலோ டோமன், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். டோமன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டோமன் எங்கே விட்டாச்சுனாலும் நம்மளை தொந்தரவு கொடுப்பான். ஆனால் இந்த சோஃபாவில் ஏற்றி விட்டாச்சுன்னா அதுலேருந்து அவனுக்கு இறங்க தெரியாது. அதனால் அவனை ஆஃப் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம். இல்லைனா இந்த இலையெல்லாம் இப்போ வச்சுருக்க நேரத்துக்கு எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணிடுவான். என்னுடைய மனைவி இங்கே இருக்கிறார்கள். ஹாய் சொல்லுங்கள். அப்புறம் என்னுடைய சிஸ்டர், இவங்க தான் இன்றைக்கி எல்லா ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்குது. அவங்க என்னென்ன விதமான ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குருமா பண்ணியிருக்காங்க. கூடவே இது என்ன, லெமன் சாதம் தானே, லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாதம், அப்புறம் தக்காளி சாதம், அப்புறம் சர்க்கரை பொங்கல், புளி சாதம், அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷுக்காக ஆனியன் ரைட்டாவை புனிதா சட்னி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன குருமா இருக்குது, அப்புறம் 2 பிக்கிள், ஒரு ஸ்வீட் பிக்கிள், அதுக்கப்புறமா ஒரு கார்லிக் பிக்கிள் இருக்குது, அப்புறம் அப்பளம் வந்து பாட்டிலுக்குள்ளால் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போது அண்ணி வந்து இப்போ பரிமாற போகிறாங்க ஃபுட்டை. ஸோ பரிமாறின பிறகு மேடம் உட்காந்துட்டு சாப்பிட போகிறாங்க. பக்கத்தில் காமி. என்னென்னா, வெற்றிகரமாட்ட இந்த 5 வகையான உணவுகளை சாப்பிட்டுட்டு இப்போ ஃப்ளோட்டிங் பார்க் வந்து வந்திருக்கோம். செங்காங் ரிவர் சைடு பார்க்கோட உள்ளால இருக்கிற ஃப்ளோட்டிங் பார்க். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வே வந்து ஒரு லைட்டிங், ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து கொடியெல்லாம் படர்ந்துருக்குது. ஆக்சுவலி இந்த இருட்டுக்கு நல்லா தெளிவாக தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியலை. பட் எனிவே தெரிஞ்சால் நல்லா இருக்கும். இதுக்காண்டி ஒரு நாள் இந்த ரிவர் சைட் பார்க்கை வந்து ஒரு டே வீடியோ ஒன்று போட வேண்டியது தான். அப்போ உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கலாம். இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே நடந்து நம்ம ஒரு பாதி தூரத்துக்கு வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நைட் லைட்டில் வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு முக்கியமாக ஒரு நல்ல ஒரு வீடியோ பண்ணி அதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஆரஞ்சை வந்து கட் பண்ணி வச்சது மாதிரி இருக்கும் இந்த இடம். அப்புறம் மழை வந்தாச்சுன்னா ஒதுங்கிறது மாதிரி இங்கே ஒரு சின்ன இடம். இதில் வந்து குறையாமல் ஒரு 15லேருந்து 20 பேர் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி நல்லா சீட்டிங்கோட சூப்பராக இருக்கும். பைலா ஸ்மோக்கிங் நாட் அலவுட். இதெல்லாம் ஆரஞ்சு வந்து வெட்டி வச்சது மாதிரி இருக்கும். டேயில் வந்தாச்சுன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்து அவனோட ஃப்ளோட்டிங் பிரிட்ஜோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம்.